ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். ஸோ வாங்க டேரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்ற போது கடந்த சில நாட்களாக இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துங்க, ஷீ ஹேஸ் பின், நடுவில் வந்து டேஷ் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ். இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்றது கடந்த சில நாட்களாக ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஷீ ஹேஸ் பின் இல்லைன்னா ஹி ஹேஸ் பின் அப்படின்றது வந்து அதோட கண்டினியூஸ் காண்டி, இந்த ஸ்ட்ரக்சரோட கண்டினியூஸ் காண்டி. ஓகேங்களா? இந்த சென்டரில் டேஷ் இருக்கிறதுல உங்களுடைய கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த ஷீ ஹேஸ் பின் இருக்குல்ல, நீங்கள் தேர்ட் பர்சன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஹி ஹேஸ் பின், ஷீ ஹேஸ் பின், இட் ஹேஸ் பின் அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் செகண்ட் பர்சனை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது யூ ஹேவ் பின் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் அப்படின்ற போது ஹேஸ் பின், செகண்ட் பர்சன் அப்படின்ற போது ஹேவ் பின். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். She has been very upset for the last few days. She has been very upset for the last few days அப்படின்ற போது கடந்த சில நாட்களாக அவள் ரொம்ப வந்து அப்செட்டாக இருக்கா, அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா, ரொம்ப அப்செட்டாக இருக்கா அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா she has been not eating properly for the last few days. She has been not eating properly for the last few days. கடந்த சில நாட்களாகவே இல்லை கொஞ்ச நாளாகவே அவர் சரியாக சாப்பிட மாட்டேன்றாரு. கடந்த சில நாட்களாக இல்லைன்னா கொஞ்ச நாளாகவே அவர் சரியாக சாப்பிட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறது. ஹீ ஹேஸ் பின் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் மீ ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஹீ ஹேஸ் பின் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் மீ ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ். கடந்த சில நாட்களாகவே அவர் என்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு. கடந்த சில நாட்களாகவே அவர் என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பின் பிஹேவிங் ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ். யூ ஹாவ் பின் பிஹேவிங் ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ். கடந்த சில நாட்களாகவே உன்னோட நடத்தையெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. கடந்த சில நாட்களாகவே உன்னோட நடத்தை இல்லை உன்னோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? இல்லை கொஞ்ச நாளாக. ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு பார்க்க வர ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம் பாட் மை. கம் பாட் மை அப்படின்ற போது என்ன நடந்தாலும் இல்லைன்னா என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும் இல்லைன்னா என்ன வந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் கம்பார்ட்மே அப்படின்றது சென்டென்ஸோட பிகினிங்கில் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பிகினிங்கில் வரணும் ஆக்சுவலாக. ஸோ வாங்க பார்க்கலாம். கம்பார்ட்மே ஐ வில் நெவர் லீவ் யூ. கம்பார்ட்மே ஐ வில் நெவர் லீவ் யூ. என்ன நடந்தாலும் சரி நான் ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி இல்லை என்ன வந்தாலும் சரி நான் ஒன்று விட்டு போக மாட்டேன். கம்பார்ட்மே ஐ வில் நெவர் லூஸ் மை ஹோப் இல்லைன்னா ஐ வில் நாட் லூஸ் மை ஹோப். கம்பார்ட்மே ஐ வில் நாட் லூஸ் மை ஹோப் அப்படின்ற போது என்ன ஆனாலும் சரி இல்லை என்ன நடந்தாலும் சரி நான் என்னோட நம்பிக்கையை கைவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி நான் என்னோட நம்பிக்கையை கைவிட மாட்டேன். கம்பார்ட்மே ஐ வில் ஸ்டாண்ட் பை யுவர் சைடு. கம்பார்ட்மே ஐ வில் ஸ்டாண்ட் பை யுவர் சைடு. என்ன நடந்தாலும் சரி நான் உன் பக்கம் நிற்பேன். என்ன நடந்தாலும் சரி நான் உன் பக்கம் நிற்பேன். இல்லை எது வந்தாலும் சரி நான் உன் பக்கம் தான் நிற்பேன் அப்படி சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மே ஹீ கேன் டேக்கிள் இட் இல்லைனா ஹீ கேன் மேனேஜ் இட். இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வந்தாலும் சரி அவர் சமாளிப்பார், இல்லைனா என்ன வந்தாலும் சரி அவர் வந்து அதை சமாளிச்சுவார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கம்பார்ட்மே ஹீ கேன் டேக்கிள் இட் இல்லைனா ஹீ கேன் மேனேஜ் இட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸோட பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் இஃப் யூ நியூ டு அவர் சேனல் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பை.